அனைவருக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள். நம்மளையெல்லாம் ஒன்று சேர்த்த திரு ஜெயராஜ் அண்ட் அவர் ஆஃபீஸர் ராஜ்குமாருக்கு நம்ம சார்பாக ஒரு கரவொலி எழுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பலத்த கரவொலி. இன்று அழகாக தொகுப்புரை அண்டு தொகுத்து வழங்கிய ஆல்வின் ரத்னகுமார் அவர்களுக்கு ஒரு ஓப்போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜூப்ளியை செலிப்ரேட் பண்ணுறத முகமாக முதலாவதாக நமது ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. முதலில் நமது மூத்த ஆசிரியர் விஸ்வநாதன் சார் அவர்கள் இப்போ நன்றி சொல்லி ஆக வேண்டும். இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருந்த அத்தனை நண்பர்களுக்கும் முதல்ல நன்றி. அதற்கு முன்னதாக இந்த பண்ணை இன்ஜினியரிங் காலேஜினுடைய சேர்மன் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ப்ளீஸ் கிளாப். சார் ஆக்சுவலாக இன்றைக்கி வர வேண்டியது, அவருடைய வேலை காரணமாக இங்கே வரல. அதனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கரவொலி. மற்றும் நமது ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஒரு முகத்த கரவொலி. ஏன்னா அவங்களுக்கு நிறைய இன்றைக்கி முகூர்த்த நாள் இருந்தாலும் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே நமக்கெல்லாம் பெருமை சேர்த்தமைக்கு நன்றி. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு முக்கிய காரணமாக அந்த அத்தனை பேருக்கும் நன்றி. பேர் வாசிக்கிறதா பெரிய லிஸ்ட்டு, அதை வாசிக்கிறதா ஆல்வின் வாசிக்கட்டும். ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பேக் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளுடைய லோகோ இருக்குது. அதே போல் ஒரு சின்ன ஒரு மக்கு, அதுலேயும் நம்மளுடைய லோகோ ஒரு ஞாபகத்துக்காண்டி. ஸோ இது ரியலி இட்ஸ் ஒண்டர்ஃபுல். அது பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அதை எஃபோர்ட் எடுத்து பண்ண ஜெயராஜ் பாண்டியன் மற்றும் நம்மளுடைய டீமுக்கு சிறப்பு நன்றி. அது மட்டுமல்ல, இதில் கடைசியாக ஒன்று சொல்கிறேன். ஏன்னா ஸோ நம்ம ஒரு 100 பேருக்கு பக்கத்தில் எதிர்பார்த்தோம், 100-120 பேர். ஸோ 120 பேக் நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ 120 பேக் எக்ஸஸ் பேக் நம்மளோட கையில் இருக்குது. அதை நம்ம அதோட யோசிச்சுட்டு இப்போ சின்ன பேர் ஒரு பேசுகிறது ஒரு சின்ன தாட் வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எக்ஸஸ் பேக் இருக்குது, ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, அதை நம்ம கொஞ்சம் நல்லா இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பேக் எல்லாருக்கும் நம்மளுடைய ஆல் மெம்பர்ஸுக்கு இட்ஸ் ஃப்ரீ. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா யாருக்காவது பேக் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதோட காஸ்ட் கொடுத்து எடுத்துகிட்டு போகலாம். அது வி ஆர் கோயிங் டு யூஸ் இட் ஃபார் அ குட் காஸ். என்னென்னா நம்ம திரவியம் தவறி போனால் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம். இன்னும் நிறைய ஃபேமிலிஸ், அதோடைய மனோகரன், வி ஆர் திங்கிங் ஆஃப் மனோகரன் ஆல்சோ. ஏன்னா அவரும் அவங்க குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற பேக்கை பைசா கொடுத்து வாங்கினீங்கன்னா இது மூலமாக நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதான் சொல்ல வரேன். பைசாவை நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ யூ டேக் அ பேக், அதுக்குள்ளே பைசா கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க. யாருக்கா கொடுக்கவோ இல்லை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தட்ஸ் வாட். அதான் என்னுடைய இது. அவங்களுடைய தாட்டுக்கு கூட நன்றி. ஏன்னா இந்த மாதிரி சடனாக யோசிக்க தோணலை எனக்கு. பட் அவங்க சொன்னாங்க இது பெஸ்ட்டு, இது மூலமாக வி கேன் சப்போர்ட் இட் ரியலி. ஓகே, எல்லாருக்கும் ஆல் ஓவர் பேக் வாங்கிக்கோங்க. எக்ஸஸ் ஆகணுங்க. ராஜ்குமார் ஆர் ஜெயராஜ் பண்ணிட்டு அவன் எங்க எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க வச்சான், என எண்ணி எண்ணி எங்க வச்சான். நட்பால நம்ம நெஞ்ச தச்சான், நம் கண்ணில் நீர பொங்க வச்சான்.
என்றும் நட்புதான் உயர்ந்தது 10 படி. உன்னப்பை நாங்கள் பெற்றோம், அதனாலே யாவும் பெற்றோம். மேலே மேலே சென்றோம், வான்மேகம் போலே நின்றோம். புது பாதை நீயே போட்டு தந்தாய், என் பாதி வழியில் விட்டு சென்றாய். ஒரு தாயை தேடும் பிள்ளையாரோ, நீ இல்லை என்றால் எங்கே போவோம்? என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான், என எண்ணி எண்ணி எங்க வச்சான். தோழனின் தோள்களும் அன்னை மடி, அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி. காதலை தாண்டியும் உள்ளபடி, என்றும் நட்புதான் உயர்ந்தது 10 படி. உன்னப்பை நாங்கள் பெற்றோம், அதனாலே யாவும் பெற்றோம். மேலே மேலே சென்றோம், வான்மேகம் போலே நின்றோம். புது பாதை நீயே போட்டு தந்தாய், என் பாதி வழியில் விட்டு சென்றாய். ஒரு தாயை தேடும் பிள்ளையாரோ, நீ இல்லை என்றால் எங்கே போவோம்? என் ஃப்ரெண்ட போல யாரு கடைசியாக இந்த மாதிரி வந்து இந்த விழாவை சிறப்பித்து கொடுத்த உங்க ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய, அதோட நான் ஆர்கனைசரே கிடையாது, நான் வந்தே எனக்கு பிடிச்சி உள்ள போட்டாங்க, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு கணேசனை தள்ளி விட்டாப்ல, நீ போய் தான் பேசுன வேலைக்கு பேசு அப்படின்னு சொல்லிட்டு. இதை எல்லாரும் சொன்னா கீழே இருங்க, சாப்பிடும்போது சொன்னா நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த காலேஜில் பேசாமலே வளர்ந்த கால் நான் ஒரு ஆள் தான். தேங்க்யூ. எனிவே நன்றி உங்க ஒவ்வொருத்தருக்கும். அதை விட எகைன் நான் திருப்பி சொல்றேன், இந்த நட்பு வந்து என்னைக்கும் விட்டு போயிடக்கூடாது. எவ்ரிபடி ஹேவிங் நம்மளுடைய எல்லாருடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கு. ப்ளீஸ் கீப் இன் டச். அதான் சொல்ல வரேன் நான். சும்மா இல்லைன்னா ஹலோ, ஒரு நாள் ஒரு நேரம் சொல்ல முடியலாம், இன்னொரு நாள் ஹலோ சொல்லுங்க. அட்லீஸ்ட் கீப் கம்யூனிகேட்டிங் டு த பீப்புள். பண்ணுங்க. நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செட்ல உள்ளவங்களுக்கோ இல்ல யாருக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் நம்மளால பண்ண முடியும்னா we will do it. 100% we will do it. அப்படியே வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் வந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாளைக்கு எனக்கு 7 மணிக்கு ஃபிளைட்டு. என்னை பார்க்கணும்னா மதுரை ஏர்போர்ட்ல வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். குழந்தை அடிக்கடி வைக்கப்படும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி மாப்ள. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு. ஆமா. ஐயா நல்லபடியா நீங்க உங்க தொழில பாருங்க ஐயா, போங்க. நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பையிலேருந்து, எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம 2 பேர் என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இதுதான் நம்ம நாளைக்கு நைட்டு தான் தெரியும். நாளைக்கு நைட்டு தான் தெரியும், அது கண்டினியூ ஆகுதான்னு. அமிர்தராஜ், ஆண்டனி, ஆல்வின், பாலா, இந்த ஒரு ரவுடி கூட்டம் சொல்லுவாங்க நம்மள. அந்த மாதிரி பாரு கணேஷ் சேர்த்துக்கலாம. இங்கே வந்து NC செல்வராஜ் மற்றும் திட்டக்குடி வைத்தியநாதன் வந்திருக்காங்க. NC ரவிச்சந்திரன் தானே? செல்வராஜ் கிடையாது, ரவிச்சந்திரன். நானும் NC ரவிச்சந்திரன் தான் சொன்னேன். இந்த சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னே தெரியல எனக்கு. சொல்லவே இல்லை. ரெக்கையை காணான்னு கேளு. ரெக்கை எங்கடா? சரி இப்ப வாங்க வாங்க. வாத்தியார்ன்றது அவர்னாலே நம்ம இல்ல. அவர் என்ன சொல்றான்னு பாப்போம். நான் சொன்ன வாத்தியார் சொல்ல